வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து சொன்னோம், என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆளுநரும் அண்ணாமலை இவர்கள் இருந்தாங்க. இப்போ அதை ரெண்டு பேருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட்டை மறுபடியும் நம்ம ஹெச்ராஜா அவர்கள் ரொம்ப சுவையாக்கியிருக்காரு. இன்றைக்கி அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தா ஒன்று தெரியுது. அதாவது கண்டிப்பாக அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்கணுங்கிறதுனால அந்த எப்பயுமே அவர் பண்ணுவார்ல அந்த பர்ஃபார்மன்ஸ், அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. மற்றபடி படம் ஹிட்டு தான். ஆனால் வழக்குகளுக்கு இது வந்துடக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க, ஐயா இது ஒன்று போதுயா, முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தை பற்றியும் உதயநிதி அவர்களை கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி யூஸ் பண்ணுறாரு. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. சிலுவை இழுவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, அவர் செய்யாத இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர் தான் அதிகம், இப்படி தொடர்ந்து வன்முறை கலாச்சாரத்தை பரவிட்டு இருக்காரு ஹெச்ராஜா. தொடர்ந்து நமக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா, இவ்வளவு ஒரு வயதாக பக்குவப்படணும். இன்றைக்கி அவருடைய பேச்சை பார்க்கும்போது நான் ரொம்ப காமெடியாக ரசித்தது என்னென்னா, விநாயகர் சிலைகளை ஏதாவது காவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபட்டாளுங்கிறாரு. விநாயகர் சிலைகளில் கடந்த காலத்தில் யார் அத்துமீறலில் ஈடுபட்டது? இந்த தெளிவரியாக போவாதீங்கன்னு சொல்கிறாங்க காவல்துறை. இப்படி தான் நாங்கள் போவேன்னு சொல்கிறது அநியாயமாக அட்டூழியமாக நம்ம கேட்குறோம். சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் என்றைக்கு இந்த இந்து முன்னணி ராமகோபாலன் அவர்கள் இதை கிளப்பினாரோ, முதல்ல இப்படியா நடந்தது இந்த விழா? இவர்கள் இந்த விழாவை அரசியலாக்கிட்டாங்க. பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டில் வளரணும். ஒன்றும் நீங்கள் வளரவே மாட்டீங்க. அதுவும் ஹெச்ராஜா சொன்ன பார்த்தீங்களா, அண்ணாமலையாவது பரவாயில்ல, ஒரு 5 ஓட்டு தான் போகும். ஐயா ஹெச்ராஜா போட்டால் தரமட்டம், ஒன்றும் வராது. சூப்பர். இவரை உண்மையிலே போட்டதுக்கு பிஜேபிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு பெரிய புத்திசாலி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், பிஜேபி பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தும்னு. நம்ம ஒன்று கேட்குறோம், பிஜேபி போராட்டமா? ஏங்க பின்னாடி திரும்பி பார்த்தா மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க. அண்ணாமலை இருந்த போதாவது வரும். இப்போ இவரை நம்பி யார் போடுவா? பக்கத்தில் நடிகை எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் பேந்த முடிக்கிறாங்க. ஒரு கட்சியில் சேர வராங்களா ஒன்றும் தெரியல. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறார். அதாவது முருகன் மாநாடு இல்லை அப்படிங்கிறாரு. இது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு உதயநிதி சொன்னாராம். உண்மையிலேயே அது ஆன்மீக மாநாடு இல்லை, எல்லாருமே ஆளை கூட்டு சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறாரு. ஒன்றுமே புரியல. முருகன் மாநாடு அப்படிங்கிறத தாண்டி சனாதனம் அப்படிங்கிறது உதயநிதிக்கு பிடிக்காதான். அவர் அரசாட்சி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் சரட்டமாக கேட்டிருக்காரு. நம்ம ஒன்றே புரியல, என்னென்னா ஹெச்ராஜா அவர்கள் தொடர்ந்து, ஏன்னா அவருடைய ஆலோசனையெல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக சொல்கிறார். ஆனால் அவருடைய தொகுதியிலேயே அவர் ஏடிஎம்கேல தான் ஜெயித்தார். அப்புறம் 2வது தடவை படுதோல்வி அடைச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. தமிழகம் முழுக்க ஹெச்ராஜா அப்படின்னு சொன்னாலே என்ன மரியாதை இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நீ எந்த கட்சி வேணா இருங்க. பக்கத்தில் ஒரு 4 ஜீக்கள், மொத்தமே 3 தான், 3 ஜீக்கள் இருக்காங்க. இதே போல் கடந்த காலத்தில் இவர் ஒரு விஷயத்தை போட்டுட்டு என் அட்மின் தான் போட்டார்னு சொன்ன அவ்வளோ யோக்கிய சிகாமணி. கரெக்டாக நம்ம அவ்வளோ வார்த்தையை பார்த்து பேசலான்னு பார்த்தா ரொம்ப ஏங்க ஒரு அமைச்சராக இருக்கார் உதயநிதி. அவரை பார்த்து நீங்கள் சனாதனம் கிரிமினல்லாம் என்ன அர்த்தம்? அது என்னங்க அர்த்தம்? அது திமுக அவரை துணை முதல்வராக வைக்கும், வேறு என்ன வர வைக்குங்க? திமுக ஆட்சி நடந்துட்டுருக்குது. குறை இருந்தால் கண்டிங்க. அதை விட்டுட்டு சனாதனம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமே இது இந்து தர்மம்னு ஏற்றுக்குச்சு. ரைட்டு, சரி. சனாதனத்தை பற்றி உச்சநீதிமன்றம் அப்புறம் என்ன சொன்னது சொல்லுங்கள். நீங்கள் ஒருத்தர் தான் இந்துக்களுக்கான ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே ஏஜென்ட், அதாவது ஒரே நபரா? ஒன்றுமே புரியல. அறநிலைத்துறையை பாதி கொள்ளடிச்சதில் முக்கால்வாசி கொள்ளடிச்சது நீங்கள் தான், உங்கள் ஆளுங்க தான். எவ்வளோ இடங்கள் மீட்கப்பட்டது. திமுக திராவிடாட்சி மோசம், அதிமுக மோசம். இன்னொன்று அதை விட காமெடியாக ஒன்று பேசுகிறாரு பாருங்க. உண்மையிலே வழக்கு போட்டு உள்ளே வைக்கணுங்கிற ரேஞ்சுக்கு திமுககாரன் பேசுகிறாங்க. முதல்வர் இதுக்கு போனார், துபாய் போனார், குடும்பத்தோடு போனாராம். அப்போ ஒன்றும் முதலீடு வரலை. சரி, இதுக்கு முன்னாடி எடப்பாடி போனார். சரி, எடப்பாடியாவது ரைட் நம்பார். ஐயா மோடி போனார், என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதானிக்கு பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டு? செபி இயக்குனர் மாதவ், அந்த அம்மா ஏற்கனவே ஐசிஐசி வங்கியில் காசு வாங்கிட்டு இருக்காங்க, பணம் வாங்கிட்டு இருக்காங்க, சேலரி. அப்புறம் அவங்கள எப்படி நீங்கள் செபி தலைவராக நியமிச்சிங்க? உலகத்தில் உள்ள அக்குறுமும் அநியாயம் எல்லாமே பண்ணிவிட்டு எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரு பாருங்க. ஆனால் நமக்கு ஒரு நல்ல விஷயம், முன்னாடி இருக்க செய்தியாளர்களுக்கு சரியான என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா இதெல்லாம் நம்ம குலுங்கி சிரிக்கலாம். இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஐயோ இப்படி ஒரு பேச்சா? ஏன்னா எப்பயுமே அதை தான் பேசுகிறது, சிலுவை பற்றி பேசுகிறது, தொப்பியை பற்றி பேசுகிறது, இதை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை ரொம்ப தெளிஞ்சு தான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, யாரை போடலாம், நம்ம சொல்லி ஒரு ஆளை போடணும், ஒருங்கிணைப்பு யாரை போடலாம்,
ஹெச் ராஜா போட்டால் கட்சி வளரவே வளராது. அதையும் தாண்டி பிஜேபி தயவுசெய்து அண்ணாமலை நீங்களே தலைவராக இருக்குன்னு சொல்லிடும். இப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைக்க மாட்டார் போடு அப்படின்னு அவர் ஒன்று போட்டார். ஐயா ஹெச் ராஜாவுக்கு வேண்டியப்பட்டவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயா நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் காரம் இருக்குது, ஆனால் மசாலா இல்லை, மசாலாவையும் காரத்தையும் தடவி ஹார்ஸாக ஒரு கொடுங்க. எப்படி முதல்வர் இன்றைக்கி பயணம் அமெரிக்கா போயிருக்காரு, அது இன்ப சுற்றுலா, இந்த அண்ணாமலையே இவர் சொல்கிறார் சுற்றுலாவாம். அதனால் அதில் நிறைய செய்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன செய்தின்னு இவர் இன்னும் சொல்லலை. அவர் என்னடா நான் முதல்வர் டெய்லி போயிட்டு காலையில் என்ன பண்ணுறோம் மத்தியானம் என்ன பண்ணுறோம் நான் ஒரே வீடியோவோ போட்டுட்ருக்கார். இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனார், அதுக்கப்புறம் தான் ஒன்றும் தெரில. ஏன்னா எப்பயுமே அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்டில் போனால் அவர் பேசுவார், இறங்குனா ஒன்று பேசுவார், இன்னும் அங்கேருந்து என்ன கைட் பண்ணாருன்னு வேறு தெரியல. அப்போ அண்ணாமலை வரத்துக்குள்ளே கட்சியை ஸ்கோர் பண்ணணும், கட்சியை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஹெச் ராஜா நினைக்கிறாருன்னு பார்த்தா இவர் கண்ட்ரோல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவெல்லாம் சொல்கிறாங்களே சார் காசெல்லாம் செலவு பண்ண மாட்டார் அவர் சரி வராது, இப்போ ஃபண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்குங்க பேசினார்? ஆமாங்க, இதெல்லாம் பேசி டெல்லி மேலிடத்துக்கு அனுப்பணும். அண்ணாமலை இருந்தாலும் இல்லாட்டினாலும் தமிழ்நாட்டில் திமுக வளர வர்றேன்னு. திமுகவினர் கேட்டால் ரொம்ப காமெடியாக பேசுகிறார் சார், சூப்பராக பேச சொல்லுங்கள், டெய்லி பேச சொல்லுங்கள் சார், இருக்கிற 10 ஓட்டும் இவரால் போயிடும். ஏன்னா ஹெச் ராஜா பேசினார்னா போதும், தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா இப்போ 3 பேர் பின்னாடி இருக்காங்கல்ல, அதுவும் கம்மியாகிடுவாங்க போகிற காலத்தில். எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஏற்கனவே அவரை திமுக அரசு உள்ளே வைக்கல, ஏன்னா ரொம்ப கடுமையாக பல காலத்தில் பேசியிருக்கார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மேலே பிஜேபி ஆட்சியில் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளை கை வைக்க மாட்டாங்க, என்ன வேணால் பேசுவோம், இன்னும் இறங்கி பேசணும். ஏன்னா உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ணால் தான் இப்போ வெளியில் மக்கள் பார்ப்பாங்க. பரவாயில்லப்பா சூப்பராக பேசுகிறாருப்பா, இந்த ரேஞ்சில் பேசுகிறாருப்பா. இப்போ பிஜேபியில் இருக்க ஜிகேல என்ன நினைப்பாங்க, இப்போ உதயநிதி அவர்களை பிடிக்குதோ இல்லையா மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அவருடைய செயல்பாட்டில் 1000 கருத்து வேறுபாடு நமக்கு இருக்குது. ஆனால் ஒருத்தர் பேசும்போது எப்படி பேசணும்? நீங்கள் இதே மாதிரி தான் உங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுனது, நீங்கள் இப்போ இவரை பற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் சரியான ஒரு அணுகுமுறையாக. வயதாயிடுச்சுன்னா பக்குவம் வேணும். அந்த பக்குவம் எப்பயுமே இல்லாத ஒரே தலைவர் ஐயா ஹெச் ராஜா தான். மறுபடி உள்ளே என்ன சொல்கிறாங்க கமலாலயத்தில், இல்லை சார் அவர் போய் நேராக டெல்லியில் போய்ட்டு ஐயா நான் ஆளுநர் ஆக்கிடுங்கன்னு நாங்கள் ஆக்கலை, எம்பி சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, உங்களை வச்சு ஆளுநரை போய் இன்னும் ஏதாவது பேசிட்டீங்கன்னா சட்ட சிக்கல் வந்துடும், பிஜேபி பயப்படுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை சொன்னதுனால தான் அவரை போட்டிருக்காங்க. எல்லோரும் நினைக்கிறாங்க மோடி விருப்பப்பட்டு போட்டாருன்னு, அண்ணாமலை ரொம்ப தெளிவாக தான் அவரை போட்டிருக்காரு. இப்போ மற்ற தலைவர்களுக்கு என்ன எண்ணம் கோஷ்டி, ஐயோ இவரை போட்டாங்களா அப்போ அண்ணாமலை தான் அடுத்த தலைவர். ஏன்னா இவரை இந்த அளவுக்கு மோசமாக பேசக்கூடியவர், மோசமாக பேசியவர் ஒரு பிஜேபி ஒருங்கிணைப்பில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறார், நாங்கள் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்துவோம். நமக்கு சிரிப்பாக இருக்குது, போராட்டம் நடத்த ஆளே இல்லைங்க, போராட்டம் நடத்துவீங்க? தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்துவீங்களா? ஐயோ உண்மையிலே சொல்கிறோம், முருகன் மாநாடு என்னென்னமோ பேசுகிறார், அது நல்லா தெரியுது, மேட்ரே இல்லை, ஏதோ ஒரு கண்டென்ட் பேசணும். கை வைத்துப்பா இதான் ஏற்கனவே நம்ம சொல்லிடுவோம்ல, கை வைத்துப்பார், அது மேலெல்லாம் பதவியில் இருக்கீங்க சார். தமிழ்நாட்டில் என்ன சரி, விநாயகர் சிலையில் என்ன பண்ணுறாங்க? அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்து கோர்ட் இருக்குது. இதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு பெரிய வரிசை வந்தது, நடத்த சொன்னாங்க, நடத்தி என்ன சாதிச்சிங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மோடி என்னென்னாங்க, அந்த ஆர்எஸ்எஸில் இருக்கவங்களுக்கே என்னென்னா அப்படி ஒரு 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 இது இருக்கும். சரி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கி தலைவர் ஆகும்போது நேராக ஆளுநர் மாளிகைக்கு போகிறாங்களா? நல்லா பட்டவர்த்தனமாக தான் தெரியும்ல, ஆளுநரை நீங்கள் சந்திக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை. கரெக்டாக அவர் ஆளுநர் மாளிகைக்கு போகிறாராம். அப்போ தான் நம்ம யோசித்தோம், பரவாயில்ல, இப்போ ஆளுநர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, இவர் அதை விட மிகப்பெரிய அறிவாளி. இந்த 2 அறிவாளிகளும் இருக்கும்போது திமுகவுக்கு என்ன கவலை? ஸ்டாலின் அமெரிக்காவிலே கொஞ்ச நாள் இருந்தாலும் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு ஐயோ தயவுசெய்து ஹெச் ராஜாவா காமெடியாக பார்ப்போம் அப்படின்னு ரசிப்பாங்களே தெரியா, பெரிய மரியாதை கிடைத்தாது. ஆனால் மறுபடியும் இன்னொன்று யோசிக்க வேண்டியதாகுது. ஓகேங்க, ஒரு 3 மாதம் இருக்கீங்க, 3 மாதத்துக்கு அப்புறம் பதவி இருக்காது. ஒருவேளை மேலே பிஜேபி ஆட்சி மாறிச்சுன்னா ஏகப்பட்ட கேஸ் வேறு உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் திறந்தாழ்ந்து பேசாத ஆளே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் உங்களோட வழக்கு வரும். வயசான காலத்தில் வழக்கு தேவையா? ஏற்கனவே எங்கள் அட்மின் பேசினாருன்னு பின்வாங்கினவர் தான் நீங்கள். ஏன்னா ஒரு 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 என்னென்ன சொல்கிறதுனா, இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொன்னீங்களா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி, ஸ்டாலின், உதயநிதி சொல்லிக்கிட்டே போகலாம், ஜிகே எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்படி ஒரு ஒரு மோசமான பேச்சை பேசக்கூடிய தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார். இது அதாவது என்னென்னா, நம்ம காமெடியை எடுத்துக்கலாங்க, சிலுவை எதுக்கு மற்றவங்க என்ன இவர் ஒருத்தர் தான் இந்துவா, நம்மளாம் யாருன்னு நமக்கு உண்மை புரிய மாட்டேது. மறுபடியும் சொல்கிறோம், ஹெச் ராஜா அவர்கள் சூப்பரான ஒரு காமெடி அரங்கேற்றி விட்டால், இப்படியே போனால் உள்ளே வைப்பதற்கு திமுக அரசு முயற்சி செய்தால் நேகப்பட்ட கேஸ் இருக்குது.
திமுக கண்ணசைத்தால் பாவம் இப்படியே. ஆனால் வயசான காலத்தில் நம்மளும் ஒரு மேலே மரியாதை வச்சுருக்கோம் தனி மனிதராக. பட் அவருடைய செயல்கள் பேச்சு தான் அடுத்தவருக்கு உங்களுடைய நடத்தையை தீர்மானிக்கும். ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.